சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தோட்டம் அந்த பைருகா தோட்டம். அந்த பைருகா தோட்டத்தை ரசூலுல்லாஹ் இடத்துல ஒப்படைக்க அந்த நபித்தோழர் தயாராக இருந்தாங்க. ஏன்னா இது எனக்கு ரொம்ப விருப்பமான பொருள், ஆனால் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு ஒப்படைச்சாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அதை மறுத்தாங்க. இதை உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்க. நான் உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்தை விட மிகச்சிறந்த தர்மம் எதுவும் கிடையாது. அதனால சொந்த பந்தங்களுக்கு உறவினர்களுக்கு இதை பங்கு போட்டு கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் பிரித்து கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி, பெண்களுக்கான நேரடி கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய எந்த மாதத்தில் மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள்? எந்த மாதம், எந்த தேதிங்கிறது தெரியுமா? ஒரே ஒரு முறை தான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு கொஞ்சம் பின்னாலே ஹஜ் செஞ்சுவாங்க. அந்த ஒரு நாள், எந்த நாள், எந்த மாதம்? ஆண்களுக்கு மாற்றிடுவோமா? ஆண்கள் முயற்சி செய்யுங்க. துல் ஹஜ்ஜுக்கு ஹஜ் செய்கிறதுக்கு முன்னாடியே போவாங்கல்ல, துல் ஹஜ் மாதத்தில் போக மாட்டோம்ல. ஏன்னா இன்றைக்கி இருக்க மாதிரி நவீன வாகனங்கள்லாம் இல்லை. ஒட்டகத்தில் தான் பயணப்பட்டு பல நாட்கள் பயணப்பட்டு போகணும். சரியான விடை என்னென்னு கேட்டால் துல்ஹாத மாதம் பிற 25வது நாள் என்பதுதான் சரியான விடை. துல்ஹாத மாதம். சரி, ஓகே. இனிமேல் அடுத்த 10-15 நிமிடங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலிருந்து கேள்விகள் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த புத்தகத்திலிருந்து முதல் கேள்வி, அதில் முதல் கேள்வி ஆண்களுக்கு. இதுவரைக்கும் இருந்த மதிப்பெண்கள் அப்படியே சொல்லுங்கள். ஆண்கள் எத்தனை மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க? பெரிய போட்டியால் இருக்குது. இத்தனை நாள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாதிக்கு பாதி இருக்கும். அவர்கள் 15 வாங்கினாண்டா 7, அவர்கள் 30 வாங்கினாண்டா 15 இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு போட்டி. 13 12 இருக்குது. அப்போ இந்த புத்தகத்தில் கேட்கக்கூடிய கேள்வி தான் இன்றைக்கு யார் வெற்றிங்கிறத தீர்மானிக்கும். அதிகபட்சமாக புத்தகத்தை பெண்கள் கரைச்சி குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள் முயற்சி செய்யுங்க. ஏன்னால் இனிமேல் வரக்கூடிய கேள்விகள்லாம் பொது கேள்விகள் கிடையாது. இந்த புத்தகத்திலிருந்து கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் தான். கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அன்னைக்கு எதில் விட்டோமோ அதோடைய தொடர்ச்சியில் தான் கேள்விகள் கேட்போம். அதனால புத்தகத்தை தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய நபர்கள் இதை வழங்கியிருப்பாங்க. கடைசியாக நம்ம விட்டது இதில் விட்டோம், பனு முஸ்தலிக் ஃபூரில் விட்டோம் நினைக்கிறோம். கடைசியாக விட்டது. அதுக்கு பின்னால் இப்போ நம்ம ஆரம்பிக்கக்கூடியது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே அவதூறு சொன்ன விடயம். இல்லை, முதல் கேள்வி எளிமையான கேள்வி தான். ஆண்களுக்கான கேள்வி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே அவதூறு சொன்ன முக்கியமான ஒரு முனாஃபிகுடைய பேரை சொல்லுங்க. அப்துல்லா பின் உபை பின் சலூ. மிகச்சரியான ஒரு விடை. இதுதான் அடிப்படை. அவன் தான் நயவஞ்சகத்துடைய தலைவனாக இருந்தான். சரியான விடை. பெண்களுக்கான எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி முடிச்சு வைப்போம், சரிங்களா? அது பெண்களுக்கான நேரடி கேள்வி. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிரிந்து விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க. அப்போ 2 நபர்களிடத்தில், நபித்தோர்களிடத்தில் மஷ்வரா செய்வாங்க, ஆலோசனை செய்வாங்க. அந்த 2 நபித்தோருடைய பேர் என்ன? ஒன்று சொன்னால் அரை மதிப்பெண்கள் போட்டுடலாம். முயற்சிகள் பண்ணுங்க. ரெண்டுமே சொல்லிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரிடத்துல ஆலோசனைகள் செய்வாங்க. அப்போ உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நிச்சயமாக உங்களிடத்தில் நல்ல குணத்தை தவிர நம்ம எதையுமே எதிர்பார்க்கலை, அதனால உங்கள் எந்த நெருக்கடியும் நம்ம ஏற்படுத்தலை, அதனால நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி செஞ்சிருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்கண்டா, நீங்கள் இவர்களை விட்டுட்டு மற்ற மனிதர்களோடு இருப்பது தான் சிறந்ததாக இருக்குதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு மசூரா இது பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் நடந்தது வேறு.
அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி. பெரிய புத்தகம்னால பெரிய அதிகமான கொஸ்டின்ஸ் எடுக்க முடியல. ஓகே, கைஃபர் யுத்தத்துக்கு வந்துடலாம். கைஃபர் யுத்தம் எந்த ஆண்டு ஹிஜ்ரியில் நடைபெற்றது? ஹிஜ்ரி 1, 2 இருக்கா இல்லையா? அதில் கைஃபர் யுத்தத்தை பற்றி பார்த்தோமா இல்லையா? சொல்லுங்க. மாற்றிவோம். பெண்கள் சொல்லுங்க. ஹிஜ்ரி 7 என்பது சரியான விடை. இல்லை, ஆக்சுவலி கையை ஃபஸ்ட்டு தூக்கி தப்பாக சொன்னதுனால மாற்றிட்டோம், அவ்வளோதான். அகமதுல மிக இதுதான் கிட்ட நெருக்கம் தான். ஹிஜ்ரி 7 என்பது தான் மிகச்சரியான விடை. ஹிஜ்ரி 7 முஹர்ரம் மாதம் கைஃபர் யுத்தம் நடைபெற்றது. பெண்களுக்கான நேரடி கேள்வி. அந்த கைஃபருங்கிற ஊர் மதீனாவுக்கு எந்த திசையில் எத்தனை மைல் தொலைவில் இருக்குது? 80 மைல் தொலைவு. எந்த திசை? அதெல்லாம் அவசியம் இல்லை, 80ங்கிறதே பெரிய விஷயம்தான். வடக்கு என்பது தான் மிகச்சரியான விடை. அது முதல்ல ஒரு மதிப்பு போட்டு வடக்கு திசையில் 80 மைல் தொலைவில் இருக்குது. அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி தான் அது, ஆண்களுக்கான நேரடி கேள்வி. கைஃபர் யுத்தத்தின் போது ஒரு மிகச்சிறந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வர்றாங்க. அந்த நபித்தோழருடைய பேர் என்ன? வரலாற்றில் இவருடைய பேரை மாற்றவே முடியாது, அப்படிப்பட்ட நபித்தோழர். கைஃபர் யுத்தத்தின் போது வரல. சரி, பெண்களுக்கான கேள்வி மாறுது. கைஃபர் யுத்தத்தின் போது எந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்தாங்க? நம்மளே சொல்லிடுவோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் மிகச்சரியான விடை. அவங்க அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய பேரை வரலாற்றில் மாற்றவே முடியாது. ஏன்னா நம்ம புகாரியில் முஸ்லீமில் பார்க்கக்கூடிய பெரும்பாலான ஹதீஸ்களை அறிவித்த மிகச்சிறந்த நபித்தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இந்த கைபர் போரின் போது தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வரக்கூடிய சமயத்தை பார்க்குறோம். இது புகாரியில் 4137வது ஹதீஸாக இடம்பெறுது. அடுத்ததாக பெண்களுக்கான நேரடி கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃபர் போரின் போது ஏற்கனவே பார்த்தோம், கழுதையை சாப்பிட, அதாவது நாட்டு கழுதையை சாப்பிட தடை விதிச்சாங்க. அதே போல இன்னொரு ஒரு பொருளை சாப்பிடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தார்கள். அது இன்றைக்கும் தடையாகத்தான் இருக்குது. அதாவது முக்கியமான நேரத்தில் மட்டும், எல்லா நேரத்திலும் இல்லை, முக்கியமான நேரத்தில் மட்டும். அது என்ன பொருள் சொல்லுங்க. அது பெண்கள் பெண்களுக்கு தானே கேட்டோம். ஆமாம், பெண்கள். என்னங்க கொஸ்டினா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைஃபர் போரின் போது இந்த பொருளை சாப்பிட வேண்டாம் என தடை விதித்தார்கள். அப்படி எந்த பொருள்? நாட்டுக்கழுதையை தவிர. சரி, ஆண்களுக்கு மாற்றிடுவோம். ஆண்கள் சொல்லுங்க. வண்டி இறைச்சி என்பதும் தவறான விடை. அது அல்லாஹ் திருமறையில் இறக்கிய வசனம். நான் கேட்டது ஹதீஸ்ல இருந்து. என்ன விடை என்று கேட்டா, வெள்ளை பூண்டு அதை பச்சையாக சாப்பிடுவதை தடை செய்தார்கள். அதுதான் விடை. புகாரியில் 4215வது ஹதீஸாக நம்புறது. அல்லாஹ்வின் தூதர்கள் வெள்ளை பூண்டை பச்சையாக நீங்கள் உண்ண வேண்டாம் என எங்களுக்கு தடை விதித்தார்கள். எப்போது என்று சொன்னால் கைஃபர் போரின் போது அப்படின்னு ஹதீஸ் இடம்பெறுது. அப்போ நம்ம இன்னைக்கு கூட தொழுகையில் வெள்ளை பூண்டையோ வெங்காயத்தையோ பச்சையாக சாப்பிட்டு விட்டு தொழுகையில் வந்து நிற்கக்கூடாதுன்னு நமக்கு தடை. அப்போ இந்த தடை எப்போது இறங்குச்சுன்னு கேட்டால் அப்போ தான் கைஃபர் போரின் போது தான். அடுத்து ஆண்களுக்கான நேரடி கேள்வி. ரசூலுல்லாஹ் இந்த இறைச்சியை சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். பெரும்பாலும் இன்னைக்கு சாப்பிட்றது கிடையாது, ஆனால் இதை சாப்பிடுவதற்கு அனுமதி. ஃபஸ்ட்டு பாய் சொல்லிட்டாங்க. நீங்கள் கை தூக்குனே, நீங்கள் கை தூக்குங்களா? யார் தூக்குனேன்னு தெரியல. சரி, பிரித்து எடுத்துக்கங்க. பாய்ங்க சொல்லுங்கள் பாய். உடும்புக்கரியா? ஆனால் கைஃபர் போரில் ஒரு இறைச்சி. சரி, பெண்களுக்கு மாற்றிடுவோம். பெண்கள் என்னங்க சொல்லுங்க? கரெக்டு தான், குதிரை. அது என்பதான் சரி. உடும்புக்கறிங்கிறது அனுமதி தான், ஆனால் கைஃபர் போரின் போது கிடையாது, பின்னால். அந்த நேரத்தில் குதிரை இறைச்சி என்பதுதான் மிகச் சரியான விடை. நீ சாப்பிட்றது கிடையாது பெரும்பாலான மக்களால், ஆனால் அந்த இறைச்சி சாப்பிடுவதற்கு அனுமதி தான், மாற்றுக்கருத்தில். அடுத்து
பெண்களுக்கான நேரடி கேள்வி. ரசூலுல்லா கைபர் போர்ல போது ஒரு எளிமையான உணவை தயார் செய்து உண்டார்கள். அந்த உணவுடைய பெயர் என்ன? அதோடைய பொருட்கள் என்ன? எந்தெந்த பொருட்களை எல்லாம் கொண்டு அந்த உணவு தயாரிக்கப்பட்டது? சரிங்களா? பொருட்களையாவது சொல்லுங்க, பரவாயில்ல, பேர் சொல்லாட்ட கூட பரவாயில்ல. பாலாடை கட்டி ஒன்று, வேற கோதுமை மாவா? கோதுமை மாவு இடம்பெறலையே. சரி, அரை அரை மதிப்பெண்கள் பிரித்து கொடுத்துடலாம். நெய், பேரிச்சம்பழம், பாலாடை கட்டி, இந்த 3 விதமான பொருட்களால் ஹைஸ் என்று ஒரு எளிமையான உணவை தயாரித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களும் உண்டார்கள். அரை அரை மதிப்பெண்கள் யார் யாரோ அவங்களுக்கு அரை அரை மதிப்பெண்கள் கொடுத்துருங்க. பெண்களுக்குன்னு ஒரு மதிப்பெண்கள் போட்டுருங்க, நீங்கள் அதில் அவங்க பிரித்து எடுத்துக்கட்டும். அடுத்த ஆண்களுக்கான நேரடி கேள்வி. மூஹத்தாங்கிற ஒரு போர் நடந்துச்சா இல்லையா? முத்தான் சொல்லுவோம் அல்லது மோஹத்தான் சொல்லுவோம். அந்த யுத்தம் ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு நடைபெற்றது? ஆண்களுக்கான நேரடி கேள்வி சொல்லுங்க போய். ஹிஜ்ரி 7, கைஃபர். நான் கேட்டது மூவத்தா. பெண்கள் 8 என்பதுதான் மிகச்சரியான விடை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பெண்களுக்கான நேரடி கேள்வி. மூவத்தா போரில் எத்தனை முஸ்லீம்கள் பங்கு பெற்றார்கள்? எதிரிகள் எத்தனை பேர்? அந்த யுத்தத்தின் போது, மூஹத்தா யுத்தத்தின் போது முஸ்லீம்களில் எத்தனை நபர்கள் பங்கு பெற்றார்கள்? அதில் எதிரிகள் எத்தனை பேர்? முஸ்லீம்கள் எத்தனை, எதிரிகள் எத்தனை? எதிரிகள் 3000 பேரா? சரி, ஆண்களுக்கு மாத்திடுவோம். ஆண்கள் சொல்லுங்க. மூவத்தா போரின் போது முஸ்லிம்களில் எத்தனை நபர்கள் பங்கு பெற்றார்கள்? எதிரிகளில் எத்தனை நபர்கள் பங்கு பெற்றார்கள்? இதுகாலம் உலகம் சந்தித்தராத ஒரு போர்க்களம் அது. முஸ்லிம்கள் எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமான எதிரிகள். இது பத்ரபூர்ல. சரி, நம்ம சொல்லிடுவோம். நம்ம 9000 பேரா? இல்லை, ஆக்சுவலி தப்பாக சொல்லிட்டாங்க பாய். ஆனால் உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நம்ம சொல்லிடுவோம், 3000 என்பது சரியான விடை தான் முஸ்லீம்கள். ஆனால் எதிரிகள் கிட்டத்தட்ட 1,00,000 நபர்களை நெருங்கியது. 1,00,000 பேர் பங்குபெற்றாங்க. இது மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இஸ்லாமிய படைக்கு கொடுத்தான். இப்போ ஆண்களுக்கு நேரடி கேள்வி தானே? ஆண்களுக்கான நேரடி கேள்வி. இந்த போர்க்களத்தில் யாருடைய தலைமையின் கீழே முஸ்லீம்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள்? யார் சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது மிகச்சரியான விடை. அதுக்கு பின்னால அத்தனை போர்க்களத்திலையும் அவங்க தான் தலைமை படை தளபதியாக இருந்தாங்க. அவர்களுக்கு கீழே தான் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. இப்போ பெண்களுக்கான நேரடி கேள்வி. முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களத்தில் யாருடைய கைகளில் கொடியை கொடுத்தார்கள்? 3 தளபதிகள் நியமிக்கப்பட்டார்கள். இதில் முதல் தளபதியுடைய பேர் என்ன? அவர்கள் இறந்தால் அடுத்தது, இப்படி 3 தளபதிகள் நியமிக்கப்பட்டார்கள். முதல் தளபதியுடைய பேரை சொல்லுங்க. பெண்களுக்கான நேரடி கேள்வி. சுபைரா? உபேர் என்பது தவறு. ஆண்கள் என்னங்க? சுபைர் இல்லை, ஆண்கள். அபு சுபைரும் கிடையாது. சரிமா, சொல்லிடுவோம். முதல்ல கொடி கொடுக்கப்பட்டது யாருன்னு கேட்டால் ஜைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் முதல்ல கொடியை கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் கொடியை அவர்களுக்கு படைத்தளபதியாக நியமனம் செய்யப்படக்கூடிய சமயத்திலே சொல்லுவாங்க, நீங்கள் இறந்தால் அடுத்ததாக இவர் இஸ்லாமிய தலைமை கொடியை தாங்கி பிடிக்கணும். அப்படி இரண்டாவதாக இஸ்லாமிய கொடியை தாங்கி பிடித்தவருடைய பேர் என்ன? ஆண்கள்.
அதாவது ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் இஸ்லாமிய கொடியை தாங்கி பிடித்த இரண்டாவது படைத்தளபதியுடைய பேர் என்ன தெரியுங்களா? மாத்திடுவோமா? சரி, பெண்களுக்கு மாறுது. பெண்கள் சொல்லுங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்பது மிகச்சரியான ஒரு விடை. மூன்றாவதாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தால் அவர்களுக்கு பின்னால் நீங்கள் கொடியை தலைமை தாங்குங்கள் என்று மூன்றாவதாக ஒரு நபித்தோழர்கள் கொடுக்கிறாங்க. அந்த நபித்தோடைய பேர் என்ன? மூன்றாவது நபித்தோழர் சொல்லுங்க. முழு பெயர் ஓகே, சரியாதான். அப்துல்லா பின் ரவஹா ரலியல்லாஹு என்பது மிகச்சரியான விடை. இதோட நம்ம இதை முடித்துக் கொள்ளலாம் வேண்டாம், நேரம் கம்மியாக இருக்குது. இந்த சம்பவத்தை விலக்கி சொல்லலாம். இந்த மூவத்த போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளலை. ஆனால் 3 நபித்தோழர்கள் நியமிக்கிறாங்க. இந்த மாதிரி அதில் முதல் நபித்தோழர் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிச்சு நீங்கள் இந்த போர் படைக்கு முதல்ல தலைமை தாங்குங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள். நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை இருக்கட்டும். அவர்களும் நிச்சயமாக வீழ்த்தப்படுவார்கள். அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னால் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை இருக்கட்டும் என்று சொன்னாங்க. அவர்களும் நிச்சயமாக வீழ்த்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செஞ்சாங்க. அப்ப போர்க்களத்திற்கு சென்றடைவதற்கு முன்னரே ஒரு போர்க்களத்தில் 3 தலைமை படை தளபதிகளை நியமனம் செய்து 3 பேரும் இந்த போர்க்களத்திலே கொல்லப்படுவீர்கள் என்று முன்னறிவிப்பு செய்து கலந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு போர்க்களம் தான் இந்த மூவத்தா. நாம் கலந்து கொண்டால் நிச்சயமாக வீடு திரும்ப முடியாது என்பதை முன்னறிவிப்பாக ஏற்றுக்கொண்டுதான் இந்த இத்தகைய நபித்தோழர்கள் இந்த போர்க்களத்தில் பங்கு பெற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இந்த போர்க்களத்தில் இருந்து கொண்டு இன்னைக்கு தான் நேரடி தொலைக்காட்சி லைவ்லாம் போடுறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் காண்பித்து கொடுத்தான். ரசூலுல்லாஹ் நேரடியாக அந்த போர்க்களத்தை வர்ணனை செய்கிறாங்க. போர்க்களத்தில் முதல்ல இந்த நபித்தோழர் கையில் எடுக்கிறாங்க, அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த நபித்தோழர் கையில் எடுக்கிறாங்க, அவர்களும் கொல்லப்பட்டார்கள். மூன்றாவதாக நான் சொன்னேன் அப்துல்லா பின் ரவாஹா கையில் எடுக்கிறாங்க, அவர்களும் கொல்லப்பட்டார்கள். இப்போது அல்லாஹுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய போர்வாளான ஒரு நபித்தோழர் தன்னுடைய கொடியை, இஸ்லாமிய தலைமை கொடியை கையில் எடுக்கிறார். அவருடைய தலைமையின் கீழ் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரோமபுரி தேசத்திலே நடந்தேறும் சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சி அப்படியே நடைபெற்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நபித்தோழர் தான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு பின்னாலே அவ்வளவு போர்க்களங்களிலும் எத்தனையோ போர்க்களங்கள் கலந்து கொண்டார்கள். அத்தனை போர்க்களங்களிலும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையின் கீழே மிகச்சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்தா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒற்றைப்படை இரவுல இந்த புத்தகத்துடைய கடைசி பகுதியில் இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் கேட்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.